அடுத்தது இப்போ பிசினல் டயல் பார்த்தோமா, பிசினல் டயல். இப்போ அடுத்தது ஒரு மீத்தேன் இருக்கு, இது ஒரு அல்கேனா. இந்த அல்கேன் இருக்கு குளோரின் H நியூல அர்த்தம் போட்டோகெமிக்கல் கண்டிஷன் லைட் இஸ் நாட் லைட் பாஸ் பண்றாங்க சரிங்களா. இந்த சிம்பிளுக்கு ஹீட் சிம்பிள் தான் சரிங்களா. தெரியுமா, இது பேர் தெர்மல் கண்டிஷன், இது பேர் போட்டோகெமிக்கல் கண்டிஷன். இப்போ இந்த ரெண்டு குளோரின் வந்து குளோரின் தான் ஆட் ஆகும், ஒரு ஹாலோ ஆல்கேன் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி குளோமின் வித் பெராக்சைடு பார்த்தோமா, குளோமின் வித் பெராக்சைடு இது என்ன ரியேஜென்ட், மார்கோனிக் அப்ரோல் உபயோக பண்ணக்கூடியது ஆன்டி மார்கோனிக் அப்ரோல், ஆன்டி மார்கோனிக் அப்ரோல். அதுல ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் எலக்ட்ரோபிலிக் அடிஷன் மெக்கானிசமா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அப்ப ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அப்படின்னா முதல்ல இந்த CH3H எழுதலாம், அந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் முதல்ல ரேடிக்கலா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த குளோரின் என்ன இருக்கும், இது 3 ஸ்டெப் இருக்கு, அந்த ஸ்டெப்ல நமக்கு தேவையில்லை. செயின் இனிஷியேஷன் இருக்கு, செயின் ப்ராபகேஷன் இருக்கு, செயின் டெர்மினேஷன் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய குளோரின் Cl ரேடிக்கல், அதாவது ஒரு குளோரின் இன்னொரு குளோரின் இருக்கக்கூடிய ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். இது பேர் என்னது, ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்னா அந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இன்னொரு குளோரின் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இட் இஸ் கால்ட் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். 2 குளோரின் ரேடிக்கல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த CH4 முதல்ல என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா மெத்தில் ரேடிக்கலாவும் பிளஸ் ஹைட்ரஜன் ரேடிக்கலாவும் பிரியும் கரெக்டா. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மெத்தில் ரேடிக்கல் இந்த குளோரின் ரேடிக்கல் கூட சேரும், இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கல் இந்த குளோரின் ரேடிக்கல் கூட சேர்ந்து செயின் இனிஷியேஷன், செயின் ப்ராபகேஷன், செயின் டெர்மினேஷன் அப்படிங்கிற 3 ஸ்டெப்ல நடக்கும். அப்ப இந்த குளோரின் வித் தெர்மல் கண்டிஷன், குளோரின் வித் போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்னன்னு கேட்டாங்க. என்ன மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஆன்டி மார்கோனிக் அப்ரோல், ஆன்டி மார்கோனிக் அப்ரோல். ஆன்டி மார்கோனிக் அப்ரோல்னா அர்த்தம் லெஸ் இன்டர் சைடுல அந்த நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும், அதான் மார்கோனிக் அப்ரோல், ஆன்டி மார்கோனிக் அப்ரோல். மார்கோனிக் அப்ரோல்னா மோர் இன்டர் சைடுல, அதாவது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன்ல நம்ம நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆனா மார்கோனிக் அப்ரோல். ஆன்டி மார்கோனிக் அப்ரோல்னா லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன்ல அந்த நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆகும். அதே சேம் தான் இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். என்ன மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் மோஸ்ட்லி வந்து ஆன்டி மார்கோனிக் அப்ரோல் உபயோக பண்ணக்கூடிய ஆன்டி. பட் இது சிம்பிள் கண்டிஷனா இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆயிடும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு ஃபைனலா மெத்தில் குளோரைடு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் கிடைக்கும். இப்போ திரும்ப ஃபர்தர் என்ன பண்றாங்க, இதுல திரும்ப நம்ம Cl2 வித் HNO ஆர் Cl2 வித் தெர்மல் கண்டிஷன் ஆட் பண்றாங்க. இப்போ இது இருக்கக்கூடிய இன்னொரு ஹைட்ரஜன் என்ன ஆயிடும், இதுல இருக்கக்கூடிய குளோரின் சேர்ந்து வெளியே போயிடும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், CH2Cl2 கிடைக்குமா. இதுக்கு பேர் என்னது, ஜெமினல் டைஹாலைடா. ஒரே கார்பன்ல எத்தனை குளோரின் இருக்கு, 2. அதுக்கு பேர் என்னது, ஜெமினல் டைஹாலைட். இதே வந்து நமக்கு ட்ரைஹாலைட் கிடைக்கிற மாதிரி வரும். திரும்ப என்ன பண்ணலாம், இதே Cl2 வித் தெர்மல் கண்டிஷன் ஆர் போட்டோகெமிக்கல் கண்டிஷன் என்ன ஃபார்ம் ஆகும், CH3Cl3 ஃபார்ம் ஆகுமா, இந்த CH2Cl3. அடுத்து என்ன ஆகும், CH3 இத ஃபர்தரா திரும்ப நீங்க தெர்மல் கண்டிஷன் வித் குளோரின் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், CCl4 வந்து கிடைக்கும். இது டோட்டலா இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்னது, தெர் குளோரைடு பார்த்தோமா. தெர்னா என்ன அர்த்தம், இப்போ இதுல என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க பாருங்க. மோனோ ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் ஸ்டெப்ல டைஹாலைடு, இதுக்கு பேர் என்னது, ஜெமினல் டைஹாலைடு. ஜெமினல் டைஹாலைடு இதுக்கு பேர் என்னது, பெர்ஹாலைடு. பெர்னா என்ன சொல்றோம், all the hydrogens are replaced by the halogen, it is called the perhalate. கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கிறது பெர்ஹாலைடு. எல்லாமே ப்ரிப்பரேஷன் புரியுதா. இந்த மாதிரி மெத்தட்ல அப்ப எனி ஆல்கேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 CH2 CH3 கரெக்ட்டா, குளோரின் வித் தெர்மல் கண்டிஷன் ஆர் போட்டோகெமிக்கல் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும், இந்த கார்பன்ல நடக்கலாம் இல்லனா இந்த கார்பன்ல நடக்கும் கரெக்ட்டா. இது CH2 ரேடிக்கலா கிடைக்கும், ஒரு ஹைட்ரஜன் ரேடிக்கலா கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரேடிக்கல் இந்த குளோரின் ரேடிக்கல் கூட சேர்ந்து HCl வெளியே வரும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH2 CH2 Cl வந்து ஃபார்ம். திரும்ப என்ன பண்ணலாம் பண்ணோம்னா திரும்ப ஒரு குளோரின் வெளியே போகும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்து இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நமக்கு பெர்ஹாலைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்னன்னு கேட்டாங்க, என்னது ஆன்டி மார்கோனிக் அப்ரோல்ல ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அப்படிங்கிறது இப்போ இந்த கார்பன்ல ஏன் நடக்கல அப்படின்னா
பாத்தீங்கன்னா இது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன், இது என்ன கார்பன் லெஸ் சப்ஸ்டிட்யூட். இந்த ரெண்டு கார்பனுமே சேம், பட் இந்த ரெண்டு கார்பனையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன். அப்ப எங்க நடக்கலாம், ஒண்ணு இங்க நடக்கலாம் இல்லனா இங்க நடக்கலாம். அந்த கார்பன் ரெண்டுமே சேம் இல்லையா, ரெண்டு கார்பன் என்னது சேம் டைப்பான கார்பன். இந்த மாதிரி ஒரு ஆல்கைல் ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜெமினல் டை ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணலாம், ட்ரை ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணலாம், பெர் ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுல இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி இந்த தெர்மல் ஆர் போட்டோகெமிக்கல் கண்டிஷன்ல இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த ப்ரிப்பரேஷன் என்னதுன்னா அல்லைனிக் ஹாலைடை வந்து ப்ரிப்பேர் பண்றது. அல்லைனிக் ஹாலைடு என்னது, முதல்ல அல்லைனிக் கார்பன் என்னன்னு தெரியுமா? ஆல்ரெடி சொன்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். அல்லைனிக் என்ன அர்த்தம்? Double bonded. The halogen directly attached to the sp3 carbon. The next carbon is sp2. It is called the allylic carbon. This is allylic carbon. It is the allylic carbon. Correct? இந்த கார்பன் பேர் என்னது? allylic carbon. Correct இல்லையா? இப்போ இந்த allylic halide நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். அப்ப இந்த allylic halide ப்ரிப்பேர் பண்றதுல பெஸ்ட் மெத்தட் எது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய क्वेश्चन. முதல்ல allylic சிஸ்டம் முதல்ல எடுத்துக்கணும். எது allylic சிஸ்டம்? நம்ம சிம்பிளா CH3 CH2 double bond CH, இது CH3 with chlorine. இது ரொம்ப முக்கியமானது. 773 கெல்வின். இந்த டெம்பரேச்சர் ஒரு டைம் தெரிஞ்சுக்கணும். 773 கெல்வின். 773 கெல்வின்ல ஹை டெம்பரேச்சர். இல்ல இது கேட்கலாம். ஆர் chlorine with photochemical condition. முன்ன photochemical condition பார்த்தோமா? இது தெர்மல் அப்படினா அர்த்தம் ஹீட்டா. எவ்வளவு ஹீட் கொடுத்திருக்காங்க? 773 கெல்வின். அதான் ஹீட் தெர்மல் கண்டிஷன். போட்டோகெமிக்கல் கண்டிஷன் ரெண்டுமே கொடுத்தாலே என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணனும்? ஆன்டி மார்கோனிக் அப்ரோச் ஃப்ரீ ராடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணனும். இப்போ இதுல என்ன நடக்கும்? எது அல்லைலிக் கார்பன்? இதுதான் அல்லைலிக் கார்பன். இதுல முதல்ல CH2 ராடிக்கலாவும் ஹைட்ரஜன் ராடிக்கலாவும் மாறும். இது நம்ம மாறும் Cl ராடிக்கல் Cl ராடிக்கலாவும் மாறும். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ராடிக்கல் ஒரு குளோரின் ராடிக்கல் கூட சேர்ந்து HCl வெளியே போடும். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH2 double bond CH, இந்த CH2 Cl allylic chloride அப்படிங்கிறது. allylic chloride. allylic halide இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப allylic carbon இது allylic halide இல்லையா? allylic halide டெஃபினிஷன் என்னது? The halogen directly substituted to the sp3 carbon, the next carbon is sp2. It is called the allylic halide. allylic. அப்ப allylic சிஸ்டத்துல இருந்து chlorine கண்டிப்பா பார்க்க வேண்டியது டெம்பரேச்சர் 773 கெல்வின் கொடுத்தாங்கன்னா it is called the allylic. இப்போ அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள். இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இதுல எது allylic கார்பன்? சரி நல்லா கவனிங்க. இது டபுள் பாண்டட் கார்பன். கரெக்ட்டா? டபுள் பாண்டட் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன் sp3 கார்பன். இது sp3 இல்லையா? இந்த கார்பன் என்ன கார்பன்? sp3 கார்பன். இந்த ரெண்டு கார்பன்ல சேம் டைப்பான கார்பனா? இந்த ரெண்டு பொசிஷன் சேம் டைப்பான பொசிஷன் இல்ல. ஏதாவது ஒரு கார்பன்ல நடக்கலாம். அப்ப குளோரின் with photochemical condition or chlorine with 773 கெல்வின்ல என்ன நடக்கும்? allylic carbon. இது allylic carbon. அப்ப allylic carbonல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிட்டு ஒரு chlorine வந்து ஆட் ஆகும். it is called the allylic chloride. டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். இங்க வந்து chlorine வந்து ஆட் ஆகும். அப்ப இதுதான் allylic halide, allylic chloride, allylic bromide வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான பெஸ்ட் மெத்தட். இதுல பர்టిక్యులரா சொன்னா நம்ம பெரும்பாலான ரியாக்ஷன் வந்து chlorine and bromine மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா ஃப்ளூரின் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ், அயோடின் வந்து லார்ஜர் சைஸா இருக்கிறதுனால அதுவும் லீஸ்ட் ரியாக்டிவ். பெரும்பாலும் மோஸ்ட் ரியாக்டிவா இருக்கக்கூடியது ஒன்று குளோரின், இன்னொன்று புரோமின். இதுல ரெண்டு விதமான क्वेश्चन கேட்பாங்க. ஒன்னு அல்லைலிக் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றதுல எவ்வளவு டெம்பரேச்சர் யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளவு? குளோரின் தெர்மல் கண்டிஷன். அந்த தெர்மல் எவ்வளவு டெம்பரேச்சர்? 773 கெல்வின். இப்போ இது அல்லைலிக் குளோரைட் இன்னொன்னு இருக்கு. இது தேர்ட் கேஸ். இப்போ இது அல்லைலிக் குளோரைடா? இந்த சிஸ்டம் என்னது? allylic chloride ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்து allylic bromide. அடுத்து பார்க்கிறது என்னது? allylic bromide. இந்த allylic bromideல யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் என்னன்னு கேட்பாங்க. 400 டிகிரி செல்சியஸ் அல்லது 400 கெல்வின். சரி, டிகிரி செல்சியஸ்ல பெரும்பாலும் எது கொடுப்பாங்க? கெல்வின்ல கொடுப்பாங்க. இதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH2 double bond CH, இங்க CH3 allylic system. இந்த allylic systemல bromine with 400 கெல்வின். 400 கெல்வின் கொடுத்தாங்கனாவே கண்டிப்பா அது புரோமினேஷன், allylic bromination, allylic bromination. அதே fourth example சேம் டைப்பான எக்ஸாம்பிள். இது allylic கார்பனா? இந்த allylic கார்பன்ல bromine with 400 கெல்வின் என்ன கிடைக்கும்? இதே ஆன்சர் தான் கிடைக்கும். பட் ஏன்னா டெம்பரேச்சர் 400 கெல்வின். 400 கெல்வின்ல நடக்கக்கூடியது allylic bromination.
773 கெல்வின்ல நடக்கக்கூடியது அல்லைலிக் குளோரினேஷன். அல்லைலிக் குளோரினேஷன். ஆனா ஆன்சர் வந்து ஒண்ணுதான். கரெக்ட்டா? ஆன்சர் வந்து என்னது? இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். இங்க புரோமின் ஆட் ஆகும். இங்க CH2 டபுள் பாண்ட் CH, இந்த CH2 Br அல்லைலிக் குளோரினேஷன். அல்லைலிக் குளோரினேஷன். இப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஜெமினல் ஹாலைட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பிசினல் ஹாலைட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அல்லைலிக் ஹாலைட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பென்சைலிக் ஹாலைட் ப்ரிப்பேர் பண்ணோம். பென்சைலிக் ஹாலைட்ல லாஸ்ட் ஆல்ரெடி பார்த்த அதே சேம் தான். இதே சேம் கேட்டகரி. பென்சைலிக் அப்படிங்கிறது இது பென்சைலிக்கா? இதானே இந்த கார்பன் பேர் என்னது? பென்சைலிக் கார்பன். இந்த குளோரின் இருந்தா பென்சைலிக் குளோரைடு. ஆல்கஹால் இருந்தா பென்சைலிக் ஆல்கஹால். இப்போ இதாவது ஒரு சிஸ்டம். இப்போ இந்த CH3 இருக்கு. மெத்தில் பென்சீனா அதுக்கு இன்னொரு பேர் என்னது? டோலுமின். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? டோலுமின். இப்போ இதுல வந்து இங்க எப்படி நம்ம குளோரின் வித் போட்டோகெமிக்கல் கண்டிஷன் இல்லைன்னா குளோரின் வித் தெர்மல் கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷனை நம்ம ஆட் பண்ணலாம். அப்ப என்ன நடக்கும்? இதுலயே ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமா CH2 ரேடிக்கலா இருக்கும். ஹைட்ரஜன் ரேடிக்கல் குளோரின் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ரெண்டு ஹைட்ரஜன் ரேடிக்கல் குளோரின் ரேடிக்கல் வெளியே போயிட்டு ஃபார்ம் ஆகும். CH2 Cl கிடைக்கும். இட் இஸ் கால்ட் பென்சைலிக் குளோரைடா. CH2 Cl பென்சைலிக் குளோரைடு. அதே மாதிரி அல்லைலிக் குளோரைடு. இதெல்லாம் ப்ரிப்பரேஷனும் பார்த்தாச்சு. அல்கைல் ஹைலைடுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. பென்சைலிக் ஹைலைடுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. அல்லைலிக் ஹைலைடுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. ஜெமினல் ஹைலைடுடைய ப்ரிப்பரேஷன், பிசினல் டை ஹைலைடுடைய ப்ரிப்பரேஷன், பெர் ஹைலைடுடைய ப்ரிப்பரேஷன். இதே கேட்டகரியில ப்ரோபாஜிலிக் ஹைலைடுன்னு ஒன்று சொன்னோம். ப்ரோபாஜிலிக் ஹைலைடுனா இல்லனா நம்ம ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம் கூட இப்போ C ட்ரிபிள் பாண்ட் CH ட்ரிபிள் பாண்ட் CH. கரெக்ட்டா? CH ட்ரிபிள் பாண்ட் CH. இப்போ நம்ம என்ன பண்றோம்? முதல்ல HBr ஆட் பண்றோம். ஹைட்ரஜன் புரோமைட். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்ட் பிரேக் ஆகுமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல CH டபுள் பாண்ட் CH ஆ? கரெக்ட்டா இல்லையா? இப்போ ஹைட்ரஜன் ரெண்டு சிமெட்ரிக்கலா இல்லையா? ரெண்டு என்னது? சிமெட்ரிக்கல். அப்ப ஹைட்ரஜன் இங்க ஆட் பண்ணலாம். புரோமைனை இங்க ஆட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்ல திரும்ப என்ன பண்ணலாம்? HBr ஆட் பண்ணலாம். அந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிடும்? திரும்ப பிரேக் ஆயிட்டு நமக்கு திரும்ப ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இந்த CH இங்க ஆல்ரெடி ஒரு புரோமின். இப்போ இதே ஸ்டெப் ரெண்டுமே நடக்கலாம். இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன். இல்ல சார் அடுத்த புரோமின் இந்த கார்பன்ல ஆட் பண்ணலாம். இந்த கார்பன்ல ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு பிசினல் ஹாலைடு கிடைக்கும். சரி ஜெமினல் ஹாலைடு. இது ஜெமினல் ஹாலைடா? இந்த புரோமின் இங்க ஆட் பண்ணா கிடைக்கும் பிசினல் ஹாலைடு. ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். எதுல இருந்து? ஒரு ட்ரிபிள் பாண்ட் கார்பன் அல்கைல்ல இருந்து ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜெமினல் ஹாலைடு ப்ரிப்பேர் பண்ணலாம். பிசினல் ஹாலைடு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஸ்டெப் காமன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ட்ரிபிள் பாண்ட் ஒரு பாண்ட் பிரேக் பண்ற இந்த ஹைட்ரஜன் எந்த டைரக்ஷன் வேணாலும் ஆட் பண்ணலாம். எனக்கு சிமெட்ரிக்கல் அல்கைல். சிமெட்ரிக்கல் அல்கைல். இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல பிரேக் பண்ணும்போது இந்த புரோமினை இதே கார்பன்ல ஆட் பண்ணலாம். எனக்கு சிமெட்ரிக்கல் இல்ல. இந்த புரோமின் இதுல ஆட் பண்ணலாம் இல்லனா இதுல ஆட் பண்ணலாம். நீங்க இதுல ஆட் பண்ணீங்கன்னா இங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அடுத்த கார்பன்ல என்ன வருது? பிசினலா? பிசினல் ஹைலைட் கிடைக்கும். இதே கார்பன்ல ஆட் பண்ணா ஜெமினல் ஹைலைட் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம இந்த ஹாலோ ஆல்கைல்ல வரக்கூடிய ப்ரிப்பரேஷன். இது வரைக்கும் தான் டோட்டல் ஆல்கைல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டா. ஓகேவா?